ரணில் மீது பாயும் அனுரவின் சட்ட நடவடிக்கைகள். ஐக்கிய தேசிய கட்சியை பூதங்களே வழிநடத்துகின்றன ரவி கருணாநாயக்க. யாழ் யூடியூபரின் செயலுக்கு ரஜீவன் எம்பி கடும் எதிர்ப்பு. யாழ் தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரிக்கு உடனடி இடமாற்றம். பொய்களை நிரூபிக்க ஒன்றிணைந்த என்பிபி தரப்பு நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. ஐநாவில் குவியும் தமிழர் தரப்பின் முக்கிய ஆவணங்கள் அனுர் அரசுக்கு காத்திருக்கும் நெருக்கடி. கிழக்கில் புதிதாக உருவெடுத்துள்ள தீவிரவாத மதக்குழு. பிரதமருக்கு எதிராக வழக்கு சபையில் பகிரங்கப்படுத்தப்பட்ட பின்னணி. தொடர்புடைய விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை ஆரம்பிக்கும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை துணை அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய சுனில் வட்டகல படலந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இது ரணில் விக்ரமசிங்கவின் சமீபத்திய அல் ஜசீரா நேர்காணலும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ரணில் மீது மத்திய வங்கி பத்திர மோசடி மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்தும் விசாரணைகள் நடாத்தப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2 சம்பவங்களும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலத்தில் இடம்பெற்றவையாகும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வெளிப்படைத்தன்மைக்கு உறுதி பூண்டுள்ளது. எனவே ரணில் விக்ரமசிங்க முன்னர் அரசியல் பாதுகாப்பை பெற்ற அனைத்து குற்றச்சாட்டுகள் மீதும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என வட்டகல தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியை சில பூதங்கள் இணைந்து வழிநடத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். 1-2 பூதங்கள் இணைந்து கட்சியை கட்டுப்படுத்துகிறார்கள். எனவே எங்களுக்கு அருகில் செல்ல முடியவில்லை. இருப்பினும் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு பாதையில் செல்ல வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி போட்டியிடும் என அவர் உறுதி செய்தார். மின்சார கட்டணம் அதிகரிப்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்துக்கு அதிகாரமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நான் இதை பற்றி பாராளுமன்றத்தில் முன்பே கேள்வி எழுப்பியிருந்தாலும் சரியான பதில் கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரை செய்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி அந்நிய செலாவணி கையிருப்பில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார். எனவே அவருக்கு அதற்கான பெருமை கிடைக்க வேண்டும் என ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இமாம் மற்றும் அல்பிஸ் அறிக்கைகளையும் பட்டிருந்த சம்பவம் தொடர்பான அறிக்கைகளையும் அரசாங்கம் நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான குழுநிலை விவாதத்தில் அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார். நாட்டின் மொத்த ஊழியர் படையில் 66.6% ஆண்களின் பங்களிப்பும் 31.3% பெண்களின் பங்களிப்பும் காணப்படுகிறது. இன்றும் பெரும்பாலான பெண்கள் இல்லத்தரசிகளாக வாழும் நிலைமை காணப்படுகிறது. பெண்களின் முன்னேற்றத்துக்கு அமைய இந்த நிலைமை மாற்றம் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட 25% பிரதிநிதித்துவ ஒதுக்கீட்டை பாராளுமன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல்களிலும் வழங்க வேண்டும். இதற்காக அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமைகளை ரத்து செய்ய தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணி கோரிக்கை முன்வைத்துள்ளது. படலந்த வதை முகாம் தொடர்பான அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து அதன் பரிந்துரைகள் செயல்படுத்துவதன் மூலம் இந்த பணியை செய்ய முடியும் என்றும் அதன் தேசிய அமைப்பாளர் துமிந்த நாகமுக சுட்டிக்காட்டியிருந்தார். யாழ்ப்பாணத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களது நிலைமையை காணொலியாக வெளியிட்டு புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் உறவுகளிடமிருந்து பெறப்படுகின்ற பணத்தில் வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதாக காட்டும் வலையொலியாளர் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். அண்மை காலமாக குறிப்பாக வடக்கு மாகாண பிரதேசங்களில் பெண்கள் மற்றும் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற சம்பவங்கள் அடிக்கடி முகநூல் மற்றும் இணையதளங்களிலே பத்திரிகையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருந்தது. அந்த வீடியோவிலே மக்களுடைய வறுமையை காரணம் காட்டி அதை வைத்துக்கொண்டு ஒரு உழைப்பை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சில யூடியூபர்ஸ் அவருடைய அடாவடித்தனங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலையும் பல்வேறு இடங்களிலும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. எனவே இந்த மாதிரியான ஒரு சில விடயங்கள் எங்களோட மக்களை பல வகையிலே பிரச்சனைக்கு உள்ளாக இருக்கின்றது. எனவே இந்த விடயம் சம்பந்தமாக நான் உடனடியாக எங்களுடைய
மகளிர் விவகார அமைச்சருக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம். இத்தரவான சம்பவங்கள் நாட்டிலே நிறைய இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் பிரதேசங்களிலே காணப்படுகின்றது. வெளிநாடுகளிலே வாழ்கின்றவர்களுக்கு இந்த விடயங்களை சொல்லி அதனூடாக பணத்தை திரட்டி பல்வேறு சமூக விரோத செயல்பாடுகளையும் ஈடுபடுகின்ற செயல்பாடு காணப்படுகின்றது. பெண்கள், சிறுவர்கள் எங்கள் நாட்டின் முதுகெலும்புகள், அவரை காக்க வேண்டிய தேவைகளுக்கு இருக்கின்றது. கண்ணியமானவர்கள். ஆனால் வறுமை என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி பல்வேறு தரப்பும் அதை பணம் சுரண்டுகின்ற ஒரு கருவியாக பயன்படுத்தி வருகின்றார்கள். இது பெண்களுடைய சிறப்புரிமைகளை மீறுகின்ற செயல்பாடாக இருக்கின்றது. இவ்வாறானவர்கள் சமூகத்திலிருந்து ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள், அவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டி இருக்கின்றது. எனவே உங்களுக்கு இது சம்பந்தமாக தகவல் ஏதாவது தெரிந்தால், இவ்வாறான செயலில் ஈடுபடுகின்ற யாராவது தொடர்பாக தகவல் இருந்தால் உடனடியாக எங்களுக்கு என்னுடைய முகநூலுக்கோ அல்லது வாட்ஸ்அப்புக்கோ தகவலை அனுப்பி வையுங்கள். நடவடிக்கை நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். இது சம்பந்தமாக நாங்கள் போலீசார் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சருடன் இணைந்து செயல்பட்டு நாளைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் மகன் ஒருவர் லஞ்சம் பெற்றதால் போலீஸ் அதிகாரிக்கு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலுவினால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பதிகாரியின் மகன் ஒருவர் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரிடம் முறைப்பாடு பதிவானது. முறைப்பாட்டினை செய்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மது போதையில் வாகனம் செலுத்தி சென்றபோது யாழ்ப்பாணம் போலீசாரினால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த வழக்கினை இல்லாது செய்வதற்காக யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றார். இருப்பினும் கொடுத்த வழக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் முறைப்பாட்டாளருக்கு 20,000 ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் தலைமை போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரியின் மகனுக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் போலீசார் குறித்த விடயத்தை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லவில்லை. இந்த விடயமானது நேற்றைய தினம் மீண்டும் ஊடகங்களில் பேசுபொருளானது. இவ்வாறான பின்னணியில் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் முல்லைத்தீவுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலுவினால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான காலக்கெடுவிற்கு முன்னர் வேட்புமனு தாக்கல் செய்முறைக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்ளூராட்சி தேர்தலுக்கான புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்யும் நடவடிக்கை மார்ச் 28ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படலாம் என தேர்தல் ஆணைக்குழு முன்னதாக அறிவித்தது. இருப்பினும் முன்னாள் எதிர்க்கட்சி அமைச்சர் ராஜ சேனாரத்ன தலைமையிலான பல மூத்த உறுப்பினர்கள் ஏற்கனவே இந்த வழக்கு தாக்கல் செய்து மார்ச் 20ஆம் தேதி தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செயல்முறையை மார்ச் 28ஆம் தேதி வரை நீடித்தனர். நாட்டு மக்கள் புதிய அரசியல் கட்சியை பதிவு செய்யும் வாய்ப்பை இழப்பது நியாயமற்றது என கூறி இடைக்கால தடை உத்தரவு பெறுவது குறித்து விவாதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நீதிமன்றம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் உள்ளூராட்சி தேர்தல்கள் மீண்டும் ஒத்திவைக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை பெறுவதற்காக பொய்கூறினியை நிரூபிக்க கட்சியின் 159 உறுப்பினர்களும் ஒன்றிணைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். மாதம்பி ஆலயம் ஒன்றில் வழிபாடு நடாத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது மட்டுமல்லாமல் பொய் சொல்வதை தங்கள் உரிமையாக சித்தரிக்கவும் அவர்கள் முயற்சி செய்கின்றனர் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் தங்கள் கொள்கைகளை மக்கள் முன் அறிவிப்பது அந்த பொய்களை மீண்டும் சொல்வதை விட முக்கியமானது என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 58வது அமர்வில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் மையக்குழு மீண்டும் ஒருமுறை நாட்டின் மீதான ராஜதந்திர நகர்வை நீட்டித்துள்ளது. இலங்கை சர்வதேச பொறுப்புக்கூறலை தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. ஒரு போர்க்குற்றவாளியை கூட விசாரிப்பதை மறுக்கும் அதேவேளை தொடர்ச்சியான மேலோட்டமான நடவடிக்கைகளை இலங்கை வரவேற்பதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. கனடா, மலாவி, மண்டினிக்ரோ, வடக்கு மெசடோனியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஐநாவின் ஹோல் குழு அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தின் அமைதியான தேர்தல்கள் மற்றும் சுமூகமான அதிகார மாற்றத்தை அங்கீகரித்தது. இலங்கை அதன் ஆழமாக வேரூன்றிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் தீர்க்கப்படாத போர்க்குற்றங்களை நிவர்த்தி செய்ய இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வலியுறுத்தியது.
இருப்பினும் 2009 பல்லாயிரக்கணக்கான தமிழ் பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கள் ஒரு இலங்கை அதிகாரி கூட பொறுப்பேற்கவில்லை என்பது ஐநா மனித உரிமை ஆணைக்குழு தொடர்ந்தும் சுட்டிக்காட்டுகிறது. ஐநா தீர்மானங்களையும் சர்வதேச வழிமுறைகளையும் இலங்கை அரசு தொடர்ந்து நிராகரிப்பது இலங்கையின் அரசியலுக்கு நல்ல நோக்கம் என கொழும்பு மைய அரசியல் கருதினாலும் நீதி நிலைநாட்டப்படுவதை தடுக்கும் செயற்பாடுகளை அரசாங்கத்தால் நிறைவேற்றப்படுகின்றன என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் போர்க்குற்றம் மீதான இலங்கையின் நகர்வுகள் மற்றும் புதிய அரசாங்கத்துக்கு சர்வதேச விசாரணை தொடர்பிலான அழுத்தங்கள் வலுத்து வருகிறது. இதன்படி இந்த நகர்வுகள் இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்துக்கு எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்பது தொடர்பாக தற்போது அரசியல் அவதானிகள் கவனம் செலுத்தியுள்ளனர். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விவசாயிகள் குறைந்த செலவில் கூடிய விளைச்சலை பெற்றுக்கொள்ளும் பயிரினங்களை நடுகை செய்ய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் வலியுறுத்தினார். வடக்கு மாகாண சிறுபோக பயிற்சிகையில் நவீன முறைகளை பயன்படுத்துதல் தொடர்பான கலந்துரையாடல் கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. கட்டடங்கள் அமைவதை விட விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே முக்கியமானது. கட்டடங்கள் அமைப்பதை விட விவசாயிகளுக்கு எத்தகைய பயிர் இனங்களை நடுகை செய்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும், குறைந்த உற்பத்தி செலவில் அதிகளவு விளைச்சலை பெற்றுக்கொள்ளக்கூடிய இனம் எது என்பது தொடர்பில் எங்கள் அதிகாரிகளுக்கு அறிவூட்ட வேண்டும். இப்போது விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு அதிகளவான வாய்ப்புகள் கிடைக்கின்றன. பெருமளவு முதலீட்டாளர்கள் அதை நோக்கி வருகிறார்கள். எனவே விவசாயிகளுக்கு கடந்த காலங்களைப் போன்று சந்தைப்படுத்தல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்காது. நாங்கள் காலத்துக்கேற்ப நவீன முறைகளையும் விவசாயத்தில் பயன்படுத்த வேண்டும். பாரம்பரிய முறையில் விளைச்சல்களை அதிகளவில் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். கிழக்கில் கல்முனை பகுதியில் இயங்கும் தீவிரவாத மதக்குழு டாக்டர் வைரஸ் என்ற நபரால் வழிநடத்தப்படுவதாக பாதுகாப்பு படைகள் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் தகவல் வெளியிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. தற்போதுள்ள இஸ்லாமிய கோட்பாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோட்பாட்டுக்குள் அவர் இந்த தீவிரவாத கருத்துக்களை கொண்டுள்ளார் என்பது இங்கே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இஸ்லாமிய மத தலைவர் முகமது நபி வாழ்ந்த காலகட்டத்துக்கு ஏற்ற இஸ்லாமிய மக்கள் வாழ வேண்டும் என்றும், தலையில் முக்காடு போடுவதற்கு பதிலாக ஜடா அணிவது, காவல்துறைக்கு செல்வதற்கு பதிலாக மத தலைமை மூலம் பிரச்சினைகளை தீர்ப்பது, அணியும் ஆடைகளை மாற்றுவது உள்ளிட்ட பல மாற்றங்களை அவர் செய்து வருவதாகவும் இஸ்லாமிய மத தலைமை பாதுகாப்பு படையினருக்கு தெரிவித்துள்ளது. இது ஒரு இஸ்லாமிய பிரிவாக நடாத்தப்படவில்லை என்றும், மாறாக 3 மாடி கட்டிடத்தின் தரைத்தளத்தில் இரகசியமாக மத நடவடிக்கைகள் நடாத்தப்படுகிறது எனவும், தற்போது இதற்கு 80 முதல் 100 வரையானவர்கள் பின்தொடர்பவர்களாக உள்ளனர் என தெரிய வந்துள்ளது. இருப்பினும் இது குறித்து சமீபத்தில் ஜனாதிபதிக்கும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது தொடர்பாக சிறப்பு விசாரணை நடாத்தப்படும் என பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய ஆட்சியாளர்கள் மாறி வருகின்ற போதிலும் தமது குரலை எவருமே செவிசாய்க்கவில்லை என கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடியலையும் சங்கத்தின் தலைவர் நாகேந்திரன் ஆஷா குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமது தொடர்ச்சியான போராட்டங்களின் போது தமது பக்கமாக நின்று அனுர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் மௌனம் சாதிப்பது ஏன் என ஆஷா கேள்வி எழுப்பினார். அத்தோடு காலங்கள் மாறுகின்ற போதிலும் நமது நாட்டில் தொடர்ச்சியாக ஆட்சியாளர்கள் மாறி வருகின்ற போதிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களது நிலைமை தொடர்பாக தொடர்கதையாகவே காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி வீதியில் இறங்கி பெண்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் தற்போது அத்தியாவசிய பொருட்களது விலைகளும் குறைந்த பாடில்லை. ஆகையால் தமக்கு எங்கு பார்த்தால்களும் இன்னல்களே காணப்படுவதாக நாகேந்திரன் ஆஷா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்களாக வேலை பார்க்க செல்லும் பெண்களது நிலைமைகளும் அவர்களது பிள்ளைகளது வாழ்வும் தொடர்ச்சியான இன்னல்களை சந்திக்கும் நிலையாக காணப்படுவதாகவும், இதிலிருந்து பெண்கள் விடுபட்டு தமது வாழ்க்கையை நடத்த மிகுந்த சிரமங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலை காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பூந்தொட்டிகளை விதித்ததற்காக தனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது கடந்த ஆண்டு மகளிர் தினத்தன்று பொல்துவ சந்தியில் நடைபெற்ற போராட்டத்தை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இது தொடர்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவிக்கையில், கடந்த வருடம் மார்ச் 8ஆம் தேதி எனக்கு நினைவுள்ளது. அன்று பொல்துவில் நடந்த போராட்டத்தின் போது இங்குள்ள பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட எங்களது பெண் உறுப்பினர்களுக்கு நீர்த்தாரை மூலம் தாக்கப்பட்டனர். தண்ணீரால் தாக்கப்பட்ட பிறகு அன்று நான் பாராளுமன்றத்துக்கு வந்தேன். பூந்தொட்டிகளை மிதித்ததற்காக எங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்னமும் விசாரிக்கப்படுகிறது. நான் பிரதமராக இருக்கும் போது கூட அதற்கு நான் பொறுப்பு கூற வேண்டியிருந்தது. அந்த போராட்டங்கள் மூலம்தான் நாங்கள் இங்கு வந்தோம் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.